அங்கேருந்து மிசைல்ஸ் வந்ததுன்னா ஈரான்லேருந்து வர மிசைல்ஸை தடுத்து வானிலே தடுத்து சிதறடிக்கிறது. இது மட்டும்தான் அதிகபட்சம் அவங்களால செய்ய முடியும். மற்றபடி இங்கேருந்து ஈரான் அட்டாக் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பலம் கிடையாது. அதுக்கு தான் அவங்க அமெரிக்கா நம்பியிருக்காங்க. போரை தொடங்கினது அமெரிக்காவும் இஸ்ரேலாக இருக்கலாம், ஆனால் முடிவு அவங்க பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ட்ரீட்டி, அதாவது ஒரு அக்ரிமெண்ட், அரேஞ்ச்மெண்ட் வேணும். ரெண்டு தரப்பும் உட்கார்ந்து பேசி ஒரு மீடியேட்டிங் கண்ட்ரி. ஏன்னா ரெண்டு கண்ட்ரியும் நம்புற ஒரு பொதுவான நண்பன்னா அது நிச்சயமா நம்ம பாரதம் தான். அமெரிக்கா இப்போ எதை நோக்கி நகர்ந்துச்சோ அது முழுமையாக முடிக்க முடியல. அப்போ அமெரிக்கா இந்த தற்போதைக்கு ஒரு தோல்வியை தான் தழுவி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? தோல்வின்னு சொல்ல முடியாது, பார்ஷியலி அவங்களுடைய நோக்கம் முழுதா அதாவது நிறைவேறலன்னு வேணா சொல்லலாம். 6 மாதம் இந்த போர் நடந்ததுன்னா, இன்கேஸ் நடக்காது, இன்கேஸ் 6 மாதம் நடந்ததுன்னா டோட்டலாக ஒன்றுமே மிஞ்சாது. அமெரிக்கா இந்த வாரிலேருந்து குவிட் பண்ணுறேன்னு சொல்கிறத விட இந்த கல்ஃப் கண்ட்ரிஸோடைய ப்ரெஷர், அவங்க கொடுக்குற அழுத்தம் தான் இந்த வார முடிவுக்கு கொண்டு வரும். அதுதான் ஈரானுக்கு வேணும். அந்த ஒரு காரணத்தினால தான் ஈரான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜசிற்பி அவர்கள். அவரிடம் தற்போது முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைக்கு இடையிலான போர், அதனுடைய விளைவாக இந்த உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள் சந்திச்சுட்டு இருக்கிற பொருளாதார தாக்கங்கள், இதை பற்றின பல்வேறு விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த போரை பொறுத்த வரைக்கும் சார், இப்போது தற்போது வந்துட்டு இருக்கிற அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ட்ரம்ப் கூட சொல்கிறார், நாங்கள் கிட்டத்தட்ட 90% வலிமை மிக்க பகுதிகளாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஈரானோட வலிமையாக இருக்கட்டும், அதெல்லாம் அழிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் நாங்கள் போரை எப்போ வேணால் நிறுத்துவோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போது போர் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு உலக மக்கள் கன்சிடர் பண்ணிக்கலாமா? போருங்கிறது ஆரம்பிக்கிறது வேணால் யாராவது சுலபமாக ஆரம்பிச்சிடலாம். அதுவும் பல கன்சிடரேஷன் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மிக 1 மாதம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி தான் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தது வேணால் அமெரிக்காவும் இஸ்ரேலமாக இருக்கலாம், ஆனால் முடிக்கிறது அவங்க கையில் இல்லை. ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைமை வேறு, இப்போ இருக்கிற நிலைமை வேறு. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வேறு டார்கெட்டே இல்லை, எல்லாத்தையும் அடிக்க மாட்டாங்க, என்னெல்லாம் இப்போ அடிக்கணும்னு நினச்சோமோ, அட்டாக் பண்ணணும்னு நினச்சோமோ அட்டாக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது போரில் ஒன்றும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேங்கிறாரு. ஆனால் அது அவர் தீர்மானிக்க முடியாது, அவர் மட்டும் தீர்மானிக்க முடியாதுல்ல. தீர்மானிக்கிறதுக்கு எதிர்த்தரப்பு இருக்குல்ல. இப்போ நாங்கள் போரை முடிச்சிடும் சொல்லி அமெரிக்கன் கப்பல், இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் ஆகட்டும், அமெரிக்கன் பேஸ்லாம் தள்ளி போயிடும், அவங்களுடைய முக்கியமான நிலைகள்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக ஈரான் கண்டினியூ பண்ணி அடிச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க? எப்படி சவுதியும் யுஏஇயும் அரபு எமிரேட்ஸையும் கத்தாரி எப்படி காப்பாற்றுவோம்? அவங்கள நம்பி தான், அமெரிக்கா நம்பி தான் அந்த கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஆயுத பலம் கிடையாது, தற்காப்பு பலம் மட்டும்தான் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு இருக்கக்கூடிய. அட்டாக் பண்ணுற பலம் ரொம்ப கம்மி. அவங்களுடைய ஃபோர்ஸஸ், அவங்களுடைய இன்டர்செப்டர்ஸ்னு சொல்லுவோம். அங்கேருந்து மிசைல்ஸ் வந்ததுன்னா ஈரான்லேருந்து வர மிசைல்ஸை தடுத்து வானிலே தடுத்து சிதறடிக்கிறது. இது மட்டும்தான் அதிகபட்சம் அவங்களால செய்ய முடியும். மற்றபடி இங்கேருந்து ஈரான் அட்டாக் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பலம் கிடையாது. அதுக்கு தான் அவங்க அமெரிக்கா நம்பியிருக்காங்க. அமெரிக்கா போரை தொடங்கினது அமெரிக்காவும் இஸ்ரேலாக இருக்கலாம், ஆனால் முடிவு அவங்க பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ட்ரீட்டி, அதாவது ஒரு அக்ரிமெண்ட், அரேஞ்ச்மெண்ட் வேணும். ரெண்டு தரப்பும் உட்கார்ந்து பேசி ஒரு மீடியேட்டிங் கண்ட்ரி லைக் இந்தியா. ஏன்னா ரெண்டு கண்ட்ரியும் நம்புகிற ஒரு பொதுவான நண்பன்னா அது நிச்சயமாக நம்ம பாரதம் தான். அமெரிக்காவும் நம்பும், அமெரிக்கா இஸ்ரேல் பெரிய நட்பு நாடு நமக்கு. இந்த பக்கம் ஈரான், அது கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷமாக ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வரலாறு சொல்கிற பாடம் என்னென்னா, ஈரானுடைய கல்ச்சரை, அவரோட வரலாறை, அவரோட பண்பாடை டிஃபைன் பண்ண முடியாது. இந்தியாங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு தனியாக சொல்ல முடியாது. இந்தியாவும் ஈரானும் அந்தளவுக்கு பின்னி பிடைஞ்சிருக்கு அந்த காலத்துலேருந்து, கிட்டத்தட்ட 3000-4000 வருஷங்களாக, பர்ஷியாவாக இருக்கிற காலத்துலேருந்து. ஸோ அப்பேற்பட்ட நட்பு நாடு தான் அது ஈரான். மேபி இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில், அப்படி தான் இருந்திருக்க ஒழிய நம்மளை ஒதுக்கிட்டு அவங்க கல்ச்சரை எழுத முடியாது. இப்போ போர் முடிவுக்கு கொண்டுறதுங்கிறது ஒரு தரப்பு மட்டும் பண்ண முடிவு கிடையாது, அவங்க மட்டும் பண்ண முடியாது. கூட இந்த தகவலும் வருது. இப்போ ஈரான் தரப்பில்
அந்த ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு 3 கண்டிஷன், அந்த 3 கண்டிஷனை ஃபாலோ பண்ணால் போரை நம்ம வேணால் போரை முடிக்கிற அந்த இது மைண்ட் செட்டுக்கு நாங்கள் இருக்கோம். அதாவது ஈரானோட சட்டப்பூர்வமான உரிமைகளை அங்கீகரிக்கணும், போரால் பாதிக்கப்பட்ட அந்த இழப்பை சரி செய்யக்கூடிய அளவுக்கு இழப்பீடுகள் வழங்கணும், எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்காது அப்படின்ற அளவுக்கு ஒரு சர்வதேச அளவுலேயே ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா போரை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. எப்படி அமெரிக்கா ஒத்துக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் வரேன். இப்போ அமெரிக்கா சைடும் ஒரு பாயிண்ட்டு, அமெரிக்கா வந்து அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இந்த போரை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சது நடக்கலை. இப்போது அங்கே முன்னால் இருந்தவர் அவர் இறந்ததுக்கப்புறம், கமேனி இறந்ததுக்கப்புறம் சரி போர் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. உள்நாட்டில் ஒரு கலவரம் ஏற்படுத்துறது மூலமாக நம்ம ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்னு நினச்சாங்க, நடக்கலை. அடுத்தடுத்து நீங்கள் சொல்வது போல் ஒரு 5 பேர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ இதனால அமெரிக்காவும் தற்போதைக்கு ஒரு தற்காலிகமாக சொல்ல போகணுன்னா போரை முடிச்சுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாதா? ஈரான் வந்து அவங்களுடைய அமைப்பு, அதாவது இராணுவ கட்டமைப்பு வந்து ஒரு பிரத்யேகமான அமைப்பு. டிஎம்டின்னு சொல்லுவோம், டீசென்ட்ரலைஸ்டு மொசைக் டிஃபென்ஸ். டிஎம்டின்னு சொல்லுவோம், டீசென்ட்ரலைஸ்டு மொசைக் டிஃபென்ஸ். அதாவது ஈரானில் மொத்தம் வந்து 31 மாகாணங்கள் இருக்குது. நம்மளுடைய ஸ்டேட்டை மாதிரி 31 மாகாணங்கள் இருக்குது. எல்லா அதிகாரத்தையும் ஆயுதங்களையும் பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டாக அதிகாரத்தையும் ஆயுதங்களையும் சேர்த்து வைக்கல, பிரித்து அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொரு மாகாணத்தையும் பிரித்து கொடுத்து அந்த பொறுப்புக்கு கமாண்டர்ஸை நியமித்து, ஏதாவது ஒரு 4-5 மாகாணம் பாதிக்கப்பட்டால் கூட, ஒரு 4-5 பிரச்சனைகள் வந்தாலும் கூட பாக்கி இருக்கிற 25 ஆப்ரேட் பண்ணும். அதாவது எப்படின்னா, ஒரு தலையை வெட்டிட்டான்னா உடம்பு இயங்காது அப்படிங்கிறது அமெரிக்கா நினச்சிது. கமேனியை எலிமினேட் பண்ணிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக ஈரானில் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்கும், ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டும் பப்ளிக் ப்ரொட்டஸ்ட்டும் நடக்கும். அப்போ வந்து அமெரிக்கா தன்னுடைய பர்சன் யாரோ தனக்கு சாதகமாக, அது அவங்களுக்கு சாதகமான பர்சனை அங்கே உட்கார வைக்க முடியும். இப்போ வெனிசுலாவில் நடந்த மாதிரி மெஜூரோவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்ட்டு இப்போ ஒருத்தர் இருக்காருங்க, அது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணாங்க. ஆனால் ஈரான் அப்படிப்பட்ட நாடு இல்லை. அவங்களுக்கு டிஎம்டி பாதுகாப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு தலைவர் போனாலும் அடுத்த தலைவர் ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு 4 ஜென்ரேஷன் ரெடி, 4 சக்ஸஸர். அதாவது ஒரு கமாண்டர், முக்கியமான ஒரு ஃபாரின் மினிஸ்டரை வச்சுக்கலாம், அவர் வந்து எலிமினேட் ஆனார்னா, அதாவது கொல்லப்பட்டால் அதுக்கு அடுத்த ஒருத்தர் ரெடி, அவரும் கொல்லப்பட்டால் அதுக்கு அடுத்த ஒருத்தர், அவரும் கொல்லப்பட்டால் அதுக்கு அடுத்த ஒருத்தர். வெறுமை ஆளை மட்டும் தீர்மானிக்கலை, யாரை சக்ஸஸராக தீர்மானிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க. எப்படி எந்த மாதிரி கிறிஸ்டல் சிச்சுவேஷனில், முக்கியமான ஒரு பாதிப்பான சூழ்நிலையில் எப்படி ஆக்ட் பண்ணணும், எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும்னு பக்காவாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. 4 சக்ஸஸர் ஒவ்வொருத்தருக்கும் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு பர்சனை அட்டாக் பண்ணுறது, எலிமினேட் பண்ணுறதுனால போர் முடிஞ்சிடாது. அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறு அவங்க பண்ணிருக்காங்க. இது எங்கேருந்து பண்ணாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். இவங்க ஈரான் பாடம் கற்றுனது 2 நாடுகள்லேருந்து பாடம் கற்றுனது. அமெரிக்கா வந்து 2001 கரெக்டாக ஆப்கான் அட்டாக் பண்ணி 2021 வரைக்கும் அந்த வார் நடந்தது. பண்ணதில் பார்த்தா மெயினாக அவங்க ஆப்கான் பண்ண தப்பு வந்து சென்ட்ரலைஸ்டு வெப்பன்ரி அண்ட் கமாண்டு. ஒரு இடத்துல குவிக்கப்பட்ட ஆயுதங்களும் கமாண்டும். அதனால் மெயின் தடைகள், அதாவது முக்கியமான கமாண்டரை காலி பண்ணான்னா, எலிமினேட் பண்ணால் காலி ஆகிடுது. 2003 ஈராக்கில் சதாம் ஹுசேனுக்கு அப்புறம் அந்த கண்ட்ரி எழுந்துக்க முடியல. சப்சிக்வெண்ட்டாக வார முடிஞ்சு போச்சு. அமெரிக்கா வின் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் போர் முடிவுக்கு வந்தது. இவங்க வந்து அதுலேருந்து கற்றுன பாடம் தான் இந்த டிஎம்டி, டீசென்ட்ரலைஸ்டு மொசைக் டிஃபென்ஸ்னு பிரிச்சுட்டாங்க. இதனால் இவங்க வந்து ஈரானே ஒன்றுமே இல்லாமல் போனாலும், சுடுகாடாக ஆனாலும், ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணுறது வந்து இது கிடையாது, அவங்க கன்ஸோ ஒரு டேங்க்ஸோ வச்சு அட்டாக், ஒரு பழைய ஒரு மாடர்ன் இது வார்ஃபேர் கிடையாது, ஒரிஜினல் வார்ஃபேர் கிடையாது. இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் தான். அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மொபைல் மிசைல் லான்ச்சஸ், ஒரு இடத்துல வந்து மிசைல் இது பண்ண நினச்சி அட்டாக் பண்ணான்னா அந்த இடத்துல சேட்டலைட்லேருந்து இமேஜ்லேருந்து கண்டுபிடிச்சி அந்த மிசைல் லான்ச்சரே காலி பண்ணுவாங்க. அமெரிக்கா எய்ம் பண்ணது அதான் மிசைல் லான்ச்சர்ஸை சொல்கிறாங்க. 90% ஆஃப் மிசைல் லான்ச்சர்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம், லான்ச்சரே காலி பண்ணிட்டோம், அதனால் ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன பண்ணுதுன்னா, மொபைல் லான்ச்சர்ஸ், அதாவது ஒரு இடத்துல நிற்காது அந்த லான்ச்சர், மிசைல் மேலே கொண்டு போகிற லான்ச்சர் வந்து ஒரு இடத்துல இருக்காது. அது வந்து ட்ரக்ஸ், இது மாதிரி சாதாரணமாக போக்குவரத்து வண்டி மாதிரி அதை வச்சுருக்காங்க. அது வரைக்கும் சாதாரண ரோட்டில் நின்றுட்டுருக்கோம் அந்த வண்டி. டக்குனு லான்ச்சராக ஓப்பன் ஆகி மிசைல் அட்டாக் பண்ணிட்டு அதை அங்கேயே மூவ் பண்ணி போயிடும். அதான் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேவ்ஸ்லேருந்து, அதாவது குகைகள்லேருந்து, பாதாளத்துலேருந்து, அதாவது அதுலேருந்து மிசைல் இது பண்ணுறாங்க. அதை லொக்கேட் பண்ண முடியாது, அதுக்கு முடிவே கிடையாது.
எப்படி லொக்கேட் பண்ண சேட்டலைட்டால் இமேஜினரி இல்ல பண்ண அப்போ முடியாது. இந்த இடத்துல அமெரிக்கா இப்போ எதை நோக்கி நகர்ந்துச்சோ அது முழுமையாக முடிக்க முடியல. அப்போ அமெரிக்கா இந்த தற்போதைக்கு ஒரு தோல்வியை தான் தழுவி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? தோல்வின்னு சொல்ல முடியாது. பார்ஷியலி அவங்களுடைய நோக்கம் முழுதாக அது நிறைவேறலைன்னு வேணால் சொல்லலாம். அது தோல்வின்னு எடுத்துக்க முடியாது. ட்ரம்ப் வந்து இதை ஒரு சக்ஸஸாக வந்து கிளைம் பண்ணுறாரு. ஆமாம். ஆனால் அப்படி பண்ண முடியுமா? அப்படிப்பா ட்ரம்ப்பு ஆப்ரேஷன் சுந்தரே நான் தான் முடிச்சு வச்சேங்கிறார். அவர்கிட்ட இதை சக்ஸஸ்ன்னு சொல்ல அது வேறு. நான் சொன்னதுனால தான் ஆப்ரேஷன் சுந்தரே நின்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்ணால் நம்ம ஒத்துக்கல அதை. இல்லை அதனால வந்து ட்ரம்ப் சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை அவருக்கு வந்து இப்போ ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா லாசஸ் ஹெவி. அதாவது ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஷஹீத் மிசைல், ஷஹீத் ட்ரோன், ஷஹீதுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ட்ரோன், ஈரான் தயாரிக்கிறது ஷஹீத். அது நல்ல பவர்ஃபுல்லான ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணுறது. இப்போ இன்றைக்கி இந்த கப்பல் 2 கப்பலில் அமெரிக்க கப்பலில் அட்டாக் பண்ணுறது ஷஹீத் ட்ரோன் தான் அட்டாக் பண்ணியிருக்கு. அது தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறீங்க? மிஞ்சி போனால் ஒரு $20,000 அமெரிக்க டாலர் தான் அதோட தயாரிப்பு செலவு. ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் அதால் கிராஸ் பண்ணி வர முடியும். 2000 கிலோமீட்டர்ஸ். அதனால் எல்லா டார்கெட்டும் அட்டாக் பண்ண முடியும். இஸ்ரேலே அட்டாக் பண்ண முடியும், கல்ஃப் அட்டாக் பண்ண முடியும். அது இது யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஷஹீத் அந்த ட்ரோன் வரும்போது அது அது வந்து கீழே அட்டாக் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு இவங்கள்ட்ட என்ன இருக்குது? பேட்ரியாட்டுங்கிற மிசைல், அமெரிக்கன் பேஸ்டு. அல்ல தாடுன்னு ஒரு சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டம், தாடு, THWAD. இந்த சிஸ்டம் வந்து தடுத்தாலும் இதோடைய விலை வெறும் 20,000. தடுக்கிற இன்டர்செப்டோட விலை கிட்டத்தட்ட $5 மில்லியன். இவன் விட்டது இது வந்து வெறும் $20,000. இவன் தடுக்கிறதுக்கு $5 மில்லியன் செலவு பண்ண வேண்டியிருக்கு. எவ்வளோ இப்போ வேணும்னே அவன் பண்ணுறாங்க, விட்டுட்டே இருக்காங்க. இவன் வந்து இப்போ செலவு பண்ணட்டும். எவ்வளோ நாள் செலவு பண்ணுவாங்க? எவ்வளோ இன்டர்செப்டர் இவன்ட்டு கையில் இருக்குது? இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் தான் புலம்பிட்டு இருக்காங்க, எங்கள்கிட்ட இன்டர்செப்டர்ஸ் இல்லை, போதுமான அளவுக்கு இல்லை, சப்ளை பண்ணுங்கிறான். அவனால் சப்ளை பண்ண முடியல யூஎஸ்ஏவால். அந்த அளவுக்கு அவன்கிட்ட ஸ்டாக் இல்லை. இன்டர்செப்டர்ஸ் விலையும் கூட அதோடைய அளவுக்கு அவங்கள்ட்ட கையிருப்பும் இல்லை. ஸோ இது ஒரு டெக்னிக். அதாவது எதிரியை வந்து அவங்கள வந்து டயர்டாகிடுறது, பயங்கர எக்ஸ்பென்சிவ், அவங்க வேர்ஃபேர் எக்ஸ்பென்சிவ் ஆக்குறது, ரொம்ப கடுமையான எக்ஸ்பென்சிவ். எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும்? பெரிய பெரிய கண்ட்ரி, சவுதிலாம் நல்ல பணக்கார கண்ட்ரி தான், UAEக்கெலாம் கேள்வியே கிடையாது. அவங்களே அந்த பிஞ்சு அவங்களுக்கே வெளியே வருது, இவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளோ பண்ணுறோமே. இந்த ஒரு 20,000 இதில் $US போய் நம்ம $5 மில்லியன் ட்ரோனை போய் இது பண்ண வேண்டிய, அட்டாக் பண்ண, இன்டர்செப்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இதுதான் வந்து டெக்னிக்கு, ஈரான் யூஸ் பண்ணுற டெக்னிக். எதிரியை கலப்படை செய்கிறது, சோர்வுடைய செய்கிறது, செஞ்சு வழி இல்லாமல் ஏதோ ஒரு லெவலில் முகத்தை ஃபேஸ் பண்ணால் போகிறோம். எப்போ ஆளை விடு, இந்த போரை இதோட முடிச்சுப்போங்கிற லெவலுக்கு அவன் கொண்டு வந்துடுவான். 6 மாதம் இந்த போர் நடந்ததுன்னா, இன்கேஸ் நடக்காது, வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் 6 மாதம் நடந்ததுன்னா டோட்டலாக ஒன்றுமே மிஞ்சாது. பழையபடி சவுதியில் முன்னாடி ஒரு 80 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி 80 வருஷம் முன்னாடி தான் புத்தகத்தில் போன மாதிரி திருப்பி போக வேண்டியதான், ஒன்றுமே மிஞ்சாது. அந்த ஏன்னா ஒன்றும் முடியாது. அவங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியும்? அவங்க யாருக்கு சொல்கிறீங்க? ஈரானுக்கு சொல்கிறீங்களா? ஈராக், சவுதி, கத்தார், எல்லாருமே பழைய அளவுக்கு வந்துடுவாங்க. அமெரிக்கா ஏன்னா அவங்களோட ஆயில் ஃபீல்டில் எரிஞ்சுட்டு இருக்கு, ஆயில் ஃபீல்டு ரிஃபைனரிஸில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எவ்வளோ நாள் அவங்கள தாக்கு பிடிக்க முடியும்? வருமானமே அதுதான். UAE டூரிசம் பேஸ் பண்ணது, அந்த டூரிசத்துக்கும் பிரச்சனை. இப்போ பாம்போட அவங்க UAEங்கிறது ஒரு ஹெவன் இன் எர்த்துங்குவோம், இந்த பூமியோட சொர்க்கம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ரிலையபிள் கண்ட்ரி, நம்பி போகலாம், நம்பி செட்டில் ஆகலாங்கிற கண்ட்ரி துபாயை சொல்லிட்டு இருந்தாங்க UAE. இப்போ அந்த இமேஜ் ஸ்பாயிலாக இருக்குது, பெரிய ஒரு டென்ட், ஒரு ஓட்டை விழுந்துருக்கு அவங்களுக்கு. நான் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே போச்சுன்னா அவங்களோட டூரிசமும் பாதிக்கப்படும். அதனால் தாக்கு பிடிக்க முடியாது. 6 மாதம் இருந்ததுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும். கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கெலாம் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸோ வந்து அமெரிக்கா வந்து இந்த வார்லேருந்து குவிட் பண்ணுறேன்னு சொல்கிறத விட, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸோடைய ப்ரெஷர், அவங்க போடுற அழுத்தம், அவங்க கொடுக்குற அழுத்தம் தான் இந்த வார முடிவுக்கு கொண்டு வரும். அதுதான் ஈரானுக்கு வேணும். அந்த ஒரு காரணத்தினால தான் ஈரான் வந்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணுற முக்கியமான காரணமே, அவங்க பாதிக்கப்பட்டால் தான் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுப்பாங்க. அழுத்தம் கொடுத்தா தான் வார் நிற்கும். முக்கியமான காரணம் அந்த அழுத்தத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு நிரந்தர சொல்யூஷனான, அதாவது அமெரிக்காக்காரனுக்கு இடம் கொடுக்காதீங்கன்ற சொல்யூஷனை நோக்கி நகர்றது ஈரானோட நோக்கமா, இல்லை தற்போதைக்கு இந்த போரை முடிக்கணும் அப்படிங்கிறது ஈரானோட நோக்கம்னு பார்க்குறீங்களா? லாங் டேர்மாக சொல்கிறதுனா நீங்கள் சொல்கிறது தான், அமெரிக்கன் பேசஸ்லாம் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போனோங்கிறது தான் அவனோட நோக்கம். பட் அது நடக்காது. நம்ம பேசினதில் இஸ்ரேல் பற்றி பேசவே இல்லை இப்போ வரைக்கும். என்ன வேணும் சொல்லுங்கள்? இல்லை, ஏன்னா இஸ்ரேல் தான் இப்போ இதனுடைய காரணகர்த்தான இஸ்ரேல் தான். அவன் தான் அப்போ இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் USA வந்திருக்கான் இப்போ இல்லையா? இஸ்ரேலினுடைய முயற்சிகள், அந்த முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது
இப்போ ஒருவேளை போர் முடிவுக்கு வருதுனாலும் இதோட நிற்கும்னு நம்பிடலாமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இஸ்ரேலும் ஈரானும் அவ்வளோ பெரிய நட்பு நாடுகள். 1979 வரை அவ்வளோ க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருந்த நாடுகள் இரண்டுமே. அவங்களுக்குள்ள 2 கண்ட்ரிக்கு பிட்வீன் பைப் லைனே வச்சுருந்தாங்க. கண்ட்ரி இந்த இஸ்ரேல்லேருந்து ஈரானுக்கு வந்து டைரக்ட் பைப் லைன், அதிலே க்ரூட் ஆயில் போகும். அவ்வளோ நம்பிக்கையான நாடு, 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ். பகல்வி ஷா மன்னர்கள் ஆண்ட வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடுகள். 1979 ஈரானியன் இது நடந்தது, புரட்சி. ஷாவுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்து இந்த ஆட்சி வந்தது, இவங்களுடையது. குமேனி அப்போ அவருடைய ஆட்சி வந்து அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே பிரச்சனை ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இஸ்ரேல் வந்து ஈரானை ஒத்துக்க மாட்டான், ஈரான் வந்து இஸ்ரேலை ஒத்துக்க மாட்டான். இவன் இருக்கக்கூடாது. அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட், அதாவது இருப்பு நிலையான இருப்பு இல்லை. அவன் இருந்தால் நம்மளால் வாழ முடியாது, இவன் இருந்தால் அவன் வாழ முடியாதுன்னு நினைக்கிற எதிரி நாடுகளாக மாறினது இந்த 47 வருஷத்தில் தான். 1979 அப்புறம் இந்த 47 வருஷத்தில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஈரானை வந்து அவன் அக்செப்ட் பண்ணல, இஸ்ரேல் அக்செப்ட் பண்ணல, இஸ்ரேலை ஈரானை அக்செப்ட் பண்ணல. 2 பேரும் ஒருத்தர் கடுமையான எதிர்வி. இந்த போருடைய முன்னெடுப்பு எடுத்ததே வார இனிஷியேட் பண்ணது இஸ்ரேல் தான். ஈரான் எப்பவுமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இஸ்ரேல் தான் இந்த பண்ணது. இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை கூட சேர்த்துட்டு இந்த வாராட்டை இது இனிஷியேட் பண்ணது. இஸ்ரேலுடைய இது இல்லாமல் இந்த வாரம் நடக்கலை. முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, இஸ்ரேல்கிட்ட வந்து ஹியூஜான மிசைல் டெக்னாலஜி, ரொம்ப அட்வான்ஸ்டு மிசைல் டெக்னாலஜி. வேர்ல்டுலே இந்த ட்ரோன்ஸு மிசைல்ஸு இஸ்ரேல் அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ மிசைல் வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இந்த பிரிங்க், அதாவது ஒரு அட்டாமிக் நேஷனாக, அதாவது அணு ஆயுத நாடாக வந்து ஒரு 15 நாள் அவன் ஒர்க் பண்ணாலே, வெறும் 15 நாள் ஒன்றா ஒரு அணு ஆயுதத்தை ரெடி பண்ண முடியுங்கிற மாதிரி என்ரிச்டு யுரேனியம்னு சொல்லுவான். யுரேனியத்தையும் என்ரிச் பண்ணி ரெடியாக வச்சுருந்தான். அது அவனுக்கு வந்து ஈரான் மாதிரி ஒரு நாட்டுக்கு அணு ஆயுதம் பவர் கிடச்சிதுன்னா இந்த பிராந்தியமே காலி ஆகிடுங்கிறது இஸ்ரேலுடைய எண்ணம். அது உண்மையும் கூட. ஈரான்கிறது ஒரு நாடாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஈரான் வந்து ஈரானுடைய நல்ல விதங்களையும் பேசணும், அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கணும். பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா ஈரான் வந்து ஃபண்டிங் பண்ணுறான். யாருக்குன்னா ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுத்தி, இது மாதிரி பல குரூப் இருக்குங்க. பல குரூப் மிலிட்டரி குரூப்ஸு. இவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதே ஈரான் தான். அந்த ஃபண்டிங் பண்ணி பிராந்தியத்தில் பல நாசகார வேலைகளை செய்கிறதும் அவங்களுடைய வேலை. இது பண்ண மெயின் அந்த ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுக்கு வந்து நிறைய குடைச்சலை கொடுத்துருக்காங்க. ஹமாஸ் பார்த்தோம், அதில் தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சிது. 2023 1800 ஜூயிஷை கொண்டாங்க. அதுதான் இன்னி வரைக்கும் அது காசாவில் ஓடி. ஆனால் ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ்ரேல் தான் வில்லன். இஸ்ரேல்னால தாக்கப்படுற இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், அவங்களுக்கு நாங்கள் ஃபண்டிங் பண்ணுறோம், ஆயுதங்கள் கொடுக்குறோம். இது ஆக்சுவலி நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் பண்ண வேண்டியதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வளைகுடா நாடுகளை நோக்கியில் ஈரான் கேள்வி கேட்குது. அதாவது மதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படி தான் தன்னை சொல்லிக்கிறாங்க. நான் தான் உங்களோட ரக்ஷகன், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும், இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாரையும் நான் நினச்சா தான் காப்பாற்ற முடியும். அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் தான் அட்டாக் பண்ணணும் நியாயமாக, உங்களுக்கு பதிலாக நான் வந்து பொருளை ஈடுபட்டு உங்களோட இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்குன்னு ஈரானுடைய டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கல்ஃப் கண்ட்ரிஸ் யாரும் இஸ்லாமிக் ப்ரொடெக்ஷனுக்கு கூப்பிடல. கல்ஃப் கண்ட்ரிஸ் நம்புறது அமெரிக்காவை தான். அமெரிக்கன் பேஸுக்கு தான் இடம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுடைய பேட்ரியாட் தாட் மிசைல் சிஸ்டம் தான் அங்கே உட்காந்துருக்கு ஃபுல்லாகவே. அதுதான் ஈரானுக்கான கோபமே அப்படின்றாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு ஷியா கண்ட்ரி. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நானும் ஷியா, அதாவது முஸ்லீம் முக்கியமான நிறைய பிரிவுகள் இருக்குது. அது முக்கியமான பிரிவுகள் ஷியா அண்ட் சன்னி. ஷியா பிரிவு 90% மோர் தென் 90% வந்து ஷியா பேஸ்டு கண்ட்ரி ஈரான். இப்போ சவுதி, யுஏஇ, கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் சன்னி பேஸ்டு கண்ட்ரி. ஷியா சன்னி பிரிவுங்கிறது எப்போதுமே அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை உண்டு. அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க, அவங்கள ஒத்துக்க மாட்டான். அந்த பிரச்சனை ஓடின்னு தான் இருக்கும். அதனால் வந்து ஈரானை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை, ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் என்ன, ஓவரால் எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரிஸுங்கிற ஒரு ஒத்துமை இருக்குது. அதனால் வந்து இன்னி வரைக்கும் அடிமட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. சவுதியோ யுஏஇயோ அவங்க உள்ளே வர மிசைலை தடுக்கிறாங்க. டிஃபென்ஸ் மட்டும்தான், தற்காப்பு மட்டும்தான் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணல. அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 10 அடி விழுந்தால் ஒரு அடியாக அடிக்க முடியும்ல. அந்த ஒரு அடி கூட அவன் அடிக்க ரெடியாக இல்லை. ஏன்னா பண்ணிட்டோன்னா இது ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் ஆகிடும். 3வது உலக போராக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுரும். இப்போ கூட இருக்குது. இப்போ இந்த போர் முடியலைன்னா இன்னும் மேலே கண்ட்ரிஸ் ஒவ்வொருத்த பக்கம் கட்சி தந்தாங்கன்னா ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஆகாமல் தடுக்கணும்னா உலகத்தில் 2 கண்ட்ரியால் மட்டும்தான் முடியும். அவங்க இன்வால்வ் ஆகலைன்னா இது ஆகாது. ஒன்று ரஷ்யா, ஒன்று சைனா. இந்த ரஷ்யாவும் சைனாவும் நேரடியாக நிச்சயமாக தலையிட மாட்டாங்க. சைனாவுடைய ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்கன்னா எந்த பொருளையும் நேரடியாக வரமாட்டாங்க. இல்லை பேக்ரவுண்டில் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் இருப்பாங்க. இப்போ ரஷ்யாவுக்கு உக்ரைன்னு பெரிய தலைவலியாக இருக்குது. அந்த உக்ரைன் தலைவலியிலேருந்து அவங்களால மீண்டு வர முடியாது, செலவு பண்ண முடியாது, பண்ண முடியல.
அவன் எக்கானமியே இந்த ஹியூஜ் டாரிஃப் ப்ரெஷர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 கண்ட்ரி நேரடியாக வராது, தப்பித்தறி வரா மாதிரி நிலைமை ஏற்பட்டால் தேர்ட் வேர்ல்டு வார். டூம் ஸ்டேன்னு முக்கியமான ஒரு பிளேன் கேள்விப்பட்டிருக்கலாம். டூம் ஸ்டே அமெரிக்கன் பிளேன் இது மேலே பறந்துட்டுருக்கு, இப்போ ரெடியாக இந்த கல்ஃப் ஏரியாவில் பறந்துட்டுருக்கு. அது என்னென்னா அணு ஆயுதத்தை ட்ராப் பண்ணுறது, அது சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுற ஒரு ஏரோப்ளேன். பெரிய அது வெளில வந்துடுச்சுனாலே டேஞ்சர்னு அர்த்தம். அது மேலே இருக்குது, அமெரிக்கா வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெடியாக இருக்குது. அது வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக வச்சுருக்காங்களோ அல்லது அணு ஆயுத போரவோ மாற்ற போகிறாங்களோங்கிறது தெரியல. நிச்சயமாக அணு ஆயுதம்னாது அந்த ஒரு போர்வை ஏற்பட்டால் அந்த உலகத்தோட அழிவு. நிச்சயமாக செய்ய மாட்டாங்க எல்லாம். அணு ஆயுதங்கிறது அட்டாமிக் பவர்ங்கிறது ஒரு டிட்டரண்ட்டு, அதாவது ஒரு பாதுகாப்பு, அவ்வளோதான். எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னா யாருக்கிட்ட வர மாட்டாங்க, எங்கே போட்டால் என்ன பண்ணுறது, நம்மளும் ஜாப போகிறோம். இல்லை சார், அப்படி பண்ணால் அது இப்போ இந்த அணுசக்தி கூட்டமைப்பில் இருக்கிற மற்ற நாடுகளோட அனுமதியோடு தான் ஒரு நாடு வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தணுன்ற ஒரு விஷயமும் வச்சுருக்கிறாங்கல்ல. அப்படி கிடையாது. இல்லை, ஐ மீன் அது வந்து மற்ற எல்லா நாடுகளையும் அது பகச்சிக்கிற மாதிரி ஆகிடாதா? ஐ மீன் நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்கா அதை பயன்படுத்தும் பட்சத்தில் இப்போ ஹிரோஷிமா நகசாகி அப்போ போடும்போது யார்ட்டையா பெர்மிஷன் கேட்டாங்களா? நம்ம அந்த அழிவுக்கு அப்புறம் தானே அணு ஆயுதத்தோட அழிவே வேலை போட்டாங்க. எஸ், அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தானே அனைத்து விதிமுறைகள் டைட்டாக்கப்பட்டது, லைக் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணப்படுது. அணு ஆயுதங்கிறது ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ், ஒரு நாசகார சக்தி தான். இப்போ வந்து அணு ஆயுதங்கிறது யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, பயமுறுத்துறதுக்காக, அடுத்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அணு ஆயுதம். இப்போ இந்த ஈரான் பிரச்சனையே, ஈரான் மேலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரச்சனை வருது. இங்கேயாவது அணு ஆயுதம் பவர் அட்டாமிக் பவர் ஆகிட்டால் என்ன பண்ணுறது? அதாவது அவங்க கையில் போய் இந்த அட்டாமிக் எனர்ஜி கிடைச்சா, அட்டாமிக் பாம்பு கிடைச்சதுன்னா இப்போ இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை எல்லாமே ஃபண்டிங் பண்ணுறான். இங்கே இதை யூஸ் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம்தான் மெயின் காரணம். அவன் வந்து அட்டாமிக் பவர் ஆகக்கூடாது, அவனுடைய என்ரிச்சடு யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை காலி பண்ணணும், அந்த ஸ்டாக்கை காலி பண்ணங்கிறது தான். இப்போ வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஈரானுடைய நியூக்ளியர் சைட் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படின்னா நியூக்ளியர் சைட் மேலே பாம்பு மேலே அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஒரு குகையில் கீழே வந்து 200 மீட்டர் கீழே வந்து குகையில் இந்த பாம்பை ஸ்டாக் பண்ணியிருக்காங்க, யுரேனியமை ரெடி பண்ணுறாங்க. அந்த உள்ள நுழையிற வழி இருக்குது பாருங்கள், எந்த வழியை வந்து ஜாம் பண்ணிடுறது. ஸோ தட் உள்ளே என்ட்ரா பண்ண முடியாது, உள்ளே இருக்கிறது அப்படியே சமாதி மாதிரி ஆகிடுது, தர சமாதி மாதிரி. இது யார்கிட்டேருந்து கற்றுட்டாங்க அமெரிக்கான்னா, நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து ஒரு தகவல். இது நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூரில் கிரானா ஹில்ஸுங்கிற ஏரியா பாகிஸ்தானில், அதில் தான் வந்து பாகிஸ்தான் வந்து தன்னுடைய அணு ஆயுதத்தெல்லாம் நிரப்பி வச்சுருக்கு அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லாருக்கும் தெரியும். அந்த இதை வந்து நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைலை யூஸ் பண்ணி கிரானா ஹில்ஸுடைய நுழைவாயில்கள் இருக்குது பாருங்கள், நுழைவாயில்கள் ப்ளஸ் வந்து வென்டிலேஷன் ஜன்னல்கள், அது எல்லாத்தையும் பம்பார்ட் பண்ணி சீல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த அணு ஆயுதம் வந்து உபயோகப்படுத்தணுன்னா நியர்பை ஏர்பேஸ்க்கு வரணும், நூர்கான் ஏர்பேஸ். அந்த ஏர்பேஸ்க்கு மூவ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ண முடியும். அந்த நூர்கான் ஏர்பேஸை ஒன்றும் இல்லாமல் நிர்மூலம் பண்ணிட்டோம். இந்த 2 வேலை பண்ணதுனால தான் போர் நின்றுது. உடனே ஆப்ரேஷன் சிந்தூர் நின்னதுக்கு முக்கியமான காரணமே தான். இந்த கிரானா ஹில்ஸ் வந்து அந்த அது மெயின்டெனன்ஸ் எல்லாம் யூஎஸ் மெயின்டெனன்ஸ், அவங்க தான், அவங்களுடைய மிலிட்டரி தான் மெயின்டைன் பண்ணுறது. அதையே அடிமடியிலே கை வச்ச மாதிரி அதை கை வச்சோன்னே அந்த போர் வந்து உடனடியாக முடிவுக்கு வந்த முக்கியமான காரணமே தான். இதுக்கு மேலே பாதிப்பு வந்துன்னா அந்த அணு ஆயுதம் எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுன்னு. அதனால் இவங்க ஈரானை வந்து அவங்க அணு ஆயுத போராக ஆக விடக்கூடாதுங்கிறது தான் அடிப்படையே. இந்த போருடைய அடிப்படையே எல்லாமே அதான். பெரிய ஆள் ஆகிடக்கூடாது, அட்டாமிக் பவர் ஆகிடக்கூடாது. இவங்க கையில் அந்த அணு ஆயுதம் கிடைச்சின்னா ஏன்னா வேர்ல்டு அழிவு, உலகத்துக்கே என்ன எந்த நேரத்தில் எதுக்கும் கட்டுப்படாதவன் வீசிட்டது தான். அவன் 4 குண்டு அணுகுண்டு 4 போடுறான்னு வச்சுக்கலாம், 4 5 போடுறான்னு வச்சுக்கலாம். இவன்ட்டு 500 இருக்குது போடலாம். இந்த 4ஓட பாதிப்பு தானே. அப்புறம் நிர்மூலமே பண்ணாலும் அவனோட பாதிப்பு ஒன்றும் பண்ண முடியாது, ஈடுகட்டவே முடியாதுல்ல. ஓகே சார், நிறைவாக ஈரான் இதில் பின்வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த பாயிண்ட்டுக்கு எந்த விஷயம் உந்து சக்தியாக இருந்தால் அது நடக்கும்? ஏன்னா அவங்களும் நினச்சாதான் போகிற முடிவு கொண்டு வர முடியும். ஏன்னா போரை நிறுத்துகிறேன், கொஞ்ச நாளில் நிறுத்திடுவேன்னு ட்ரம்ப் சொல்கிறார். அண்டு அதுக்கான சாத்தியக்கூறுகளும் ஒரு பக்கம் தென்படுது. ஏன்னா அவங்களோட நோக்கமும் பெருசாக நிறைவேறல. அண்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அதை அழிக்கணுன்ற விஷயமும் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அமெரிக்கா வேணால் கொஞ்சம் போர்லேருந்து பின்வாங்கலாம். ஈரான் பின்வாங்குமா? பின்வாங்குவதற்கு உந்து சக்தியாக எது இருக்க போகிறது? சந்தேகமே இல்லாமல் ஒரு நட்பு நாடு, ஈரான் நம்பக்கூடிய ஒரு நாடு வந்து தலையிட்டு சமரசம் செய்தால் அப்படியே இது வந்து திருமணம் முடிவுக்கு வராது. ரஷ்யா சமரசம் பேச ரெடியாக இருக்காங்கன்னு ஏதோ ஒரு தகவல் இருக்குது, அது நடக்குமா? ரஷ்யா சமரசம் பேசலாம் சார், அது தப்பு இல்லை. ஆனால் ரஷ்யா பேசினா அதை ஒத்துக்கிறதுக்கு அமெரிக்கா ரெடியாக இருக்கா, இஸ்ரேல் ரெடியாக இருக்கா? இஸ்ரேல் ரெடியாக இருக்கும். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவுகள் 2 தரப்புக்கும் பொதுவான நட்பு இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம்.
அதாவது இவங்க 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க பேசினோம். அந்த 3 கண்டிஷன்லேயும் கொஞ்சம் டைல்யூஷன் பண்ணி, அதாவது வாரில் வந்து இப்போ இவங்க பணம் அவங்க ஈரான் இழந்த இழப்பு எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. அவங்க ஃபேஸ் சேவிங் கிடையாது, ஓரளவுக்கு காம்பன்சேஷன். அது மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் அவங்களுக்கு அது இதுக்கு மேலே ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பில்லை, நீங்கள் மட்டும் வளர்ந்துக்கலாம், வளர்ச்சியில் இருக்கலாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அஷ்யூரன்ஸ். திருப்பி அட்டாக் பண்ண மாட்டோம், ஆனால் நீ வந்து பாம்பை ரெடி பண்ணக்கூடாது, இப்படி ஏதாவது ஒரு கிவ் அண்ட் டேக், இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் ஈரானை இறங்கி வரலாம். ஆனால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈரானும் இஸ்ரேலும் நேராக உட்காந்து அமெரிக்காவும் உட்காந்து பேசினா நடக்காது. அவன் ஸ்டாண்டில் தான் அவன் இருப்பான். 2 பக்கத்துக்கும் இன்னும் சந்தேகமே இல்லாமல் ஒரு நட்பு நாடுனா அது நிச்சயமாக இந்தியா மட்டும்தான். இன்றைக்கி இருக்கிற கண்ட்ரி உலக அமைப்பில் இந்தியாவை தவிர எந்த கண்ட்ரியும் 2 பக்கத்துக்கு நண்பன்கிறது ஒரே கண்ட்ரி ஒத்துக்கக்கூடிய, அவங்க 2 பேர் 2 பக்கமும் ஒத்துக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி இந்தியா தான். இந்தியா வந்து இவங்க தலையிட்டு அது சமரசம் செய்யுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணான்னா கண்டிப்பாக ஒரு ராஜதந்திர வெற்றி, ஒரு இந்தியா இந்த போரை நிறுத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணியாக இந்தியா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நான் சொல்லலை, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதாவது UAE துபாயோடைய அதாவது இந்திய தூதர் நேற்றைய முதல் நாள் வந்து இந்த வார நிறுத்தக்கூடிய சக்தி வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்தியாவுடைய ஒரு ஃபோன் கால் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் அந்த பக்கம் ஈரானுக்கும் பண்ணோம்னா அந்த நிமிஷமும் போர் நிற்கணும்னு அவருடைய நம்பிக்கை. ஒரு முக்கியமான பொறுப்பில் உள்ள ஒரு தூதர் சொல்ல அவருடைய ஒப்பீனியன் உண்மையாக தான். நேரடியாக எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது, இது மாதிரி ஒரு நண்பன் இருக்கணும், பொதுவான நண்பன். நிச்சயமாக பாரதம் வந்து அந்த நிலப்பாடை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம், நிச்சயமாக நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. ஐத்தமிழ் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். பியூர் வித்தகன் சாருக்கும் எனது நன்றிகள் பலப்பட.